துலாம் ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே சுக்கிரனோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். அதே மாதிரி சனி உச்சம் பெற இருக்கிறதால துலா ராசியில் பிறக்கக்கூடியவங்க இந்த ரெண்டு பேருடைய குணங்கிறது இருக்கும். சுக்கிரனுடைய ஆதிக்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலை ஆர்வம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி சனியை பொறுத்த வரைக்குமே நீதி நேர்மையாக செயல்படுங்கிற ஒரு குணத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இந்த ரெண்டு பேருடைய குணம் இருக்கிறதாலே துலாம் ராசி அன்புகள் இந்த ரெண்டு பேருடைய பண்புகளையும் கொண்டவங்களா இருப்பாங்க. நேர்மை, நீதி, நியாயம், ஒழுக்கம், கட்டுப்பாடு, படிப்பு, இன்சொல் பேசுறது, பணிவு, மூத்தவங்க சொல்வார்த்தை கேட்கறது, இது எல்லாமே இந்த துலாம் ராசி அன்பர்கள்ட்ட இருக்குன்னே சொல்லலாம். பெரும்பாலுமே துலா ராசியில் பிறந்தவங்க சின்ன வயசுல எல்லாருமே ரசிக்கும்படியா பாராட்டும்படியா இருந்துட்டு இந்த பல்லூரி படிக்கிற சமயத்துல மாறா பெரியவங்க கிட்ட நடந்துக்குவாங்க. சரியான படிப்பு தெரிவு செய்யாம ஏதாவது ஒன்று படிச்சு முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி அந்த கோர்ஸை படிக்க மாட்டேன்னு இடையில நிறுத்தி வேற கோர்ஸ் சேர்ந்த பின்னாடி அதுவும் பிடிக்காம ஊர் மாதிரி காலேஜ் மாதிரி இதுக்கடையில சில பல காதல்லாம் சிக்கி பிரேக்கப் ஆகி மறுபடியுமே பழையபடி சிறப்பாக படித்து வேலைக்கு போய் அழகாக வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடியவங்களா தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். குழந்தை பருவத்திலிருந்தே சுக்கிரன் சனி ஆதிக்கம் இருக்கிறதால இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சரியான நெறிமுறையோடு வளரக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி வெளிநாடு வாய்ப்பு எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இவங்களுக்கு அமையனே சொல்லலாம். இவங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே ஏழை பாளைகளுக்காக செலவு செய்யக்கூடிய வள்ளலாகவும் இருக்கக்கூடிய ஒரு குணங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். துலாம் ராசி மாணவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த சுத்தம், சுகாதாரம், உடல்நலம், குடும்ப கௌரவம் இதை பற்றி எப்போதுமே சிந்தனை இருக்குது. இதை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். சுத்தத்தை ரொம்ப விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. உடையை பொறுத்த வரைக்குமே தினமுமே உடை மாற்றக்கூடிய குணங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி தலைமுடியை அலங்காரம் செஞ்சு விடுறதுல இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லலாம். ஏழை பணக்காரன்லாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு முக்கியம் இல்லை. மதிப்பு, மரியாதை மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கும். சொல் தான் இவங்களுக்கு முக்கியமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி காசு பணம் இல்லாமல் அடுத்த பட்சம் இவங்க இருக்கக்கூடிய இடத்துல பொறுத்த வரைக்குமே எப்போதுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, ஒரு மன அமைதியான சூழ்நிலை இருக்குன்னு விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. தெய்வ பக்திங்கிறது அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அறச்சீற்றங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்போதுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடியவங்க இவங்க கோபப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டா ஒரு நொடியில் சிவந்த பார்வையோடு இவங்க கடுமையாயிருவாங்கன்னு சொல்லலாம். பெரியவங்க மனசில் பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு எப்போதுமே ஒரு பயங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அநியாயத்தை கண்டா கோபம் வரும்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்துக்கு மாறக்கூடிய நேரம், ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மாறக்கூடிய நேரம். இதனால நல்ல மாற்றங்கிறது கிடைக்கும். கொஞ்சம் கட்டுக்கடங்காத செலவு அப்பப்போ வந்து போகலாம். ஆரோக்கியத்திலுமே பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் எளிமையான சிகிச்சையால் குணமடையக்கூடிய நேரம். நெருங்கிய உறவினருடைய கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் ஒற்றுமை குறைய ஆரம்பிக்கும். மனசுல ஏதாவது ஒரு வகையில டென்ஷனுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அடிக்கடி உடல் உபாதை ஏற்படுறது, மனசுல ஏதாவது ஒரு கவலையை ஏற்படுத்தலாம். பழைய கடன் தொல்லைங்கிறது இந்த நேரத்தில் கொஞ்சம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. விவாக முயற்சி எல்லாமே கொஞ்சம் கவலையும் குழப்பமாக தான் இருப்பீங்க. உறவினர்கள், நண்பர்கள் இதில் இந்த நேரத்தில் கொஞ்சம் பகை உணர்ச்சி உங்கள் மேலே அதிகமாக இருக்கும். கவனமாக இருக்க பாருங்க. கண் திருஷ்டி பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம், கல்வி இந்த விஷயத்துல கவனமாக இருந்துட்டு வர பாருங்க. வருமானத்தை விட செலவு கொஞ்சம் இந்த மாதங்கள்ல உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருந்தாலுமே வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பண வருமானம் சிறப்பாக இருக்குது. கையிருப்பு குறைஞ்சாலுமே ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பண வருமானம் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அதே மாதிரி மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு ஏற்படலாம். நியாயமாக உங்களுக்கு அளிக்க வேண்டிய ஊதிய உயர்வுங்கிறது இந்த நேரத்தில் கொஞ்சம் தாமதமாகக்கூடிய நேரம். எந்த சூழ்நிலையும் உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க. கொஞ்சம் தவறான முடிவு மாதிரியான விஷயம் எடுக்கிறது வேண்டாம். இது உங்கள் எதிர்காலத்தை பாதிக்கலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் சந்தை நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முதலீடு செய்ய பாருங்கள். அளவோட உற்பத்தி அளவை நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி கிரகங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகம் அமையக்கூடிய நேரம் தான். புதுசாக முதலீடு முயற்சி இது எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் ஒத்தி வைக்க பாருங்கள். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி இது எல்லாமே இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் தள்ளி வைக்கிறதா நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் கிரக அமைப்பினால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்.
கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வருமான வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஆனால் செலவுகளை குறைச்சிக்க பாருங்கள், சிக்கனமாக இருக்கிறது நல்லது. புது படங்கள் முதலீடு செய்கிறது, புதிய விஷயங்களை முதலீடு செய்கிறது இந்த காலத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் மேல்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணிக்க தொடங்குவாங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசியல் கருத்துக்களை நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லும் போது சரி, பொது மேடையில் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுக்க பாருங்கள். கல்வி நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் படிப்பில் மன ஆர்வத்தோடு செயல்படுவீங்க. கல்வியில் மட்டும் இல்லை, விளையாட்டு போட்டி எது எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கல்வி ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். குறித்த வேலையை சரியான முறையில் நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க. நல்ல பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்குது. விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும். கால்நடை அபிவிருத்தி சிறப்பாக இருக்குது. பழைய கடன் தொல்லை இருந்தாலுமே இந்த நேரத்தில் உங்களுக்கு வயல் பணிகளில் பாதிப்பு ஏற்படுத்தாத உழைப்பு சிறப்பாக இருக்கிறதால நல்ல மாற்றம். அதே மாதிரி கொஞ்சம் கால்நடைகளுக்கும் நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்கிறதால அதை பராமரிக்க செலவு ஏற்படலாம். விளைச்சலும் வருமானமும் சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக நல்ல மாற்றம் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு தகுந்த உதவிங்கிறது சரியான சமயத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்ப கவலை இது வரைக்குமே மனசில் ஒரு அரிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம், அது எல்லாமே நீங்கும். பிரச்சனையும் படிப்படியாக விலகும். மனசில் மீண்டுமே மகிழ்ச்சி நிம்மதி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் இந்த நேரத்தில் சிக்கனம் தான் உங்களுக்கு முக்கியம். உடல் நலனில் கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் கடன் வாங்குறது வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்கள் 5 மண் அகல் விளக்குல நெய் தீபம் ஏற்றி நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஏன்னா தீபத்தோட சக்திங்கிறது மகத்தானது. அதனால் அப்படி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், தீபம் ஏற்ற முடியலனா கோவிலுக்கு கூட நீங்கள் வீட்டிலிருந்தே காலை மாலை 2 நேரமும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். முடிஞ்சால் ராமஜெயங்கிற வார்த்தையை தொடர்ந்து நீங்கள் எழுதிட்டு வர பாருங்கள். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லேயும் மறக்காமல் ராமஜெயங்கிற மந்திரத்தை நீங்கள் 3 முறை பதிவிடுங்க. இனி அடுத்து வரக்கூடிய வாரத்தை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் பலமடைஞ்சிருக்கிறதால மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தீமை எல்லாமே குறைஞ்சி நன்மை அதிகரிக்கும். அப்படி பார்க்குறப்ப துலாம் ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் பஞ்சம ராசியான கும்ப ராசியில் பலமடைகிறார். ஏற்கனவே குடும்ப உறவு, கணவன் மனைவி அன்பு பாதிப்பு இது எல்லாமே இருந்திருக்கலாம். அது சாதகமான பலனை நீ ஏற்படும். கருத்து வேறுபாடு மறையும். வருமானமும் சிறப்பாமையும். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. மனசில் பக்தி அதிகரிக்கிறதால தெளிவான சிந்தனை உண்டாகும். ஆலய தரிசனம் எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பல்வேறு விதமான நன்மைகளை ஏற்படுத்தி தருவார். இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் எண்ணம் பூர்த்தி அடையக்கூடிய நேரமும் சொல்லலாம். அதனால் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க, நேர்மையாக செயல்பட பாருங்கள். குழந்தைகளோட எதிர்காலம் குறித்த திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கொடுத்த கடன் எல்லாமே வசூலாகும். அதே மாதிரி இந்த நேரத்தில் புதன் தனிச்சு இருக்கிறதால கொஞ்சம் அசட்டு தைரியத்தோடு நீங்கள் சில காரியங்கள் ஈடுபடுவீங்க. எதுவாக இருந்தாலுமே இந்த நேரத்தில் சிந்தித்து செயல்படுங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். தாய் வழி உறவுகளால் ஒரு சில கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நம்பினவங்க கைவிடக்கூடிய சூழ்நிலை தான். அதனால் எச்சரிக்கை உணர்வோடு எதுலையுமே செயல்படுறது நல்லது. மற்றவங்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. முடிஞ்சால் நீங்களே எல்லா செயல்பாடுகளையும் முன்ன நின்று செயல்படுறது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். எந்த விஷயத்திலுமே ஒரு மேற்பார்வையோட செயல்பட பாருங்க. குடும்ப நிலையா இருக்கட்டும், வியாபார நிலையா இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய இடங்களா இருக்கட்டும், ஒரு மேற்பார்வைங்கிறது உங்களுக்கு இருந்தால் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். துணிவும் தன்னம்பிக்கையும் மொத்தத்தில் இந்த நேரத்தில் கூடியிருக்குது. தனாதிபதி செவ்வாயோட சஞ்சாரம், ராசி அதிபதி சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது. இந்த நேரத்தில் பாக்கி பலன் அதிகரிக்கும். இதனால யோகம் சிறப்பாக அமையுது. குழந்தை இல்லாதவங்களுக்கு நல்ல முறையில் கர்ப்பம் உண்டாகக்கூடிய நேரம். தந்தை மகன் உறவு, பாசம், மனநிறைவு உண்டாக்குன்னு சொல்லலாம். குலதெய்வ அருள் இந்த நேரத்தில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், குலதெய்வ வழிபாடை மறக்காமல் செய்ய பாருங்க. பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனையில் சிக்கல் எல்லாமே தீர வாய்ப்பு இருக்குது. சௌக்கியம், சுகம், சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். நிவர்த்தி உண்டாகக்கூடிய நேரம், அதாவது நோய் நிவர்த்தி உண்டாகக்கூடிய நேரம். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கிற லாபத்தை திட்டமிட்டு பயன்படுத்தினீங்கன்னா முதலீடு அதிகரிக்க முடியும். புதிய சொத்து வாங்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. சமூக அந்தஸ்து அதிகரிக்கும். திருமண முயற்சி எல்லாமே சீக்கிரமாகவே படைக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்க புதிய தங்க நகை வாங்குவீங்க. தேக ஆரோக்கியம் தெளிவாக இருக்கும். சுகங்கிறது தொடர்ந்து உண்டாகும். தொடர்ந்து இந்த நேரத்தில் மாமன் மைத்துனன் வழியில் ஏற்பட்டிருந்த மனசங்கடம் தீர வாய்ப்பு இருக்குது. பாதியில் நின்று வீடு கட்டக்கூடிய பணி கூட மீண்டுமே தொடங்குவீங்க. ஒரு சிலருக்கு சமூக தொண்டு செய்யணுங்கிற ஆர்வம் இந்த நேரத்தில் ஏற்படலாம். இந்த நேரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். முன்ன சொன்ன மாதிரி தான் துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாளுமே குலதெய்வ வழிபாடை கைவிடாமல் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, சரியான குலதெய்வம் இதுதானே தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வணங்க தெரியாது. உங்களுடைய தந்தை வழியில்
பாட்டன் வழியில பொறுத்த வரைக்குமே மூதாதையருங்கிறது வேற ஒரு தெய்வமா இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க தொடர்ந்து வழிபடக்கூடிய தெய்வங்கிறது மாறி இருக்கலாம். நீங்க சரியான தெய்வ வழிபாடுகளை உங்களுடைய முன்னோர்கள் வழி தெய்வங்களை நீங்க கண்டறிஞ்சு வழிபட தொடங்கினாலே நிச்சயம் துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ராஜ யோகங்கிறது தன்னால தேடி வரணும்னு சொல்லலாம். இனி நம்பிக்கை இழந்திருந்தவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு நல்ல மாற்றம், நல்ல சுப பலன் உண்டாகக்கூடிய நேரம். சொத்து தொடர்பான வழக்கு முடிவுக்கு வரும். வீடு, நிலம், தோட்டம், வாகனம் இது எல்லாமே வாங்க வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்டு செயல்படுங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி பெரிய அளவுல பாதிப்பு இல்லை. பேச்சுவார்த்தையில கவனமா இருந்தாலுமே நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.